பாதிக்கப்பட்டவங்க தான் என்னை தேடி வர முடியும். நல்லா இருக்கிறவங்க யாரும் கோயிலுக்கும் போகிறதில்ல, நல்லா இருக்கிறவங்க யாரும் நம்மளை மாதிரி ஆளுங்களை தேடி வரதும் இல்லை. இவனை வெப்போன்றது இல்லை, அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு 12 மணிக்கு நம்ம போய் மயான பூஜை பண்ணாதான் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னும் போது நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு செய்வனை செஞ்சாதான் அது நீங்க சொல்ற மாதிரி வீட்டை சுத்தி அவங்களுக்கு என்ன பாதுகாப்போ அந்த வீட்டுக்குள்ள திரும்பி அந்த தீய சக்திகள் போகாத அளவுக்கு பேப்பர்லயும் பண்ணலாம். இது ஒரு சில விஷயம். ஒரு சில இயந்திரம் வெள்ளி தகடுல செய்யணும். ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் அண்ட் த்ரில்லிங்கான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். என்னடா த்ரில்லிங்னு பேய் கதை ஏதாவது சொல்ல போகிறானா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு சூப்பர் கேமை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் 1x Best. 1x Bestல பார்த்தீங்கன்னா புதுசாக கிராஷ்னு ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஷ் கேமில் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ணுறது மூலயமா ஈஸியாக வின் பண்ணி மணி earn பண்ண முடியும். நான் 1x Best பிளாட்ஃபார்மில் இந்த கேமை ப்ளே பண்ணிட்டுருக்கேன். இந்த கேமை நான் ப்ளே பண்ணுறது மூலயமா எனக்கு ரிலாக்ஸும் அண்டு கூடவே மணியும் கிடைக்குது. அது எப்படின்றத சொல்கிறேன் வாங்க. பார்த்தீங்களா எப்படி ஈஸியாக ரிலாக்ஸாக நான் கேம் ப்ளே பண்ணி earn பண்ணேன்னு. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஷேடோ ஃபேமிலிக்கு கீழே இருக்க ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 டெபாசிட்டில் அப் டு 1,65,000 வரைக்கும் போனஸ் கிடைக்கும். இந்த கேம் ஒரு ஹிடன் ட்ரெஷரை வெளியே கொண்டு வர மாதிரி தான். ஸோ டேக் அ பிரேக் ஃப்ரம் டார்க்னஸ், கிராஷ் கேம் டுடே. பிளாக் ஷேடோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்ரமிக்கு. சமீப காலமாக நம்ம பில்லி, சூனியம், ஏவல் பற்றிலாம் தெரிஞ்சிட்ருக்கோம், உங்களுக்கும் தெரிய வச்சுட்ருக்கோம். அப்படி நம்ம இன்றைக்கி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரை பார்க்க வந்திருக்கோம்னா குளத்துறை சேர்ந்த நம்ம கோபு சித்தர் தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மக்கள்லாம் உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக தேடி வரணும்னா என்ன விஷயத்துக்காக உங்களை தேடி வரலாம்? இன்னைக்கு பிரச்சனை நிறையா இருக்கு. எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை பயம் காட்டி அது மூலியமாக பணம் பார்க்குற ஒரு டீம் இன்னைக்கு இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க வரீங்க, அதனால் உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். இப்போ நம்மக்கிட்ட வந்தால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதாவது காசு இருக்குது காசு இல்லை, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு முடியலன்னு வரும்போது நம்ம ஒன்றும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லை, காசு கொடுத்தா தான் இதை பண்ணும் அதை பண்ணுன்னு. ஃபஸ்ட்டு அவங்களோட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும், அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட் எய்டாக பண்ணி கொடுத்துறோம். இங்கே வந்தால் ஐயோ காசு எடுத்துகிட்டு போனால் தான் சாமி பார்ப்பாரோ அப்படிலாம் இல்லை. பிரச்சனை இருக்கா, எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி பேசுனாங்கன்னா போதும், வாங்கம்மான்னு சொல்கிறோம், பண்ணி கொடுக்குறோம். அவங்க பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் கூட நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி பிரச்சனை தீர்ந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு மாதம் கழிச்சு கூட நான் உங்களுக்கு பணம் போட்டு வரேன். அம்மா ஃபஸ்ட்டு பிரச்சனை தீர்ந்து நல்லா இருந்தீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மக்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக மட்டுமே இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தொழிலாக பண்ணலை, இது வருமானத்துக்காக பண்ண. புரியுது. அப்படி உங்களை தேடி வரவங்க ஏதாவது பிரச்சனைனா நீங்களே அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிருங்களா, அவங்க உங்ககிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இது அதாவது டாக்டர்கிட்ட போனால் கூட என்ன பண்ணுவாங்க, என்ன தலைவலியா வயிற்று வலியா என்ன பிரச்சனையோ அதை சொன்னால் தான் அதுக்கு உண்டான மருந்து. இப்போ அவங்க வரும்போதே நமக்கு அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்கன்னு நமக்கும் தெரியும், நம்ம பார்த்துட்டு உடனே சொல்லிடுவோம். இப்போ ஒரு சிலர் ஃபோனில் கூட ஃபோன் பண்ணி அவங்க ஃபோட்டோ மட்டும் அனுப்புனா போதும், அவங்க ஃபோட்டோ அவங்க பேர் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதும், அவங்கள பற்றின விஷயத்த நம்ம கடகடன்னு சொல்லிடுவோம். அதுவும் இல்லாமல் நேரில் வந்தாங்கன்னா அவங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்க தான் என்னை தேடி வர முடியும். நல்லா இருக்கிறவங்க யாரும் கோயிலுக்கும் போகிறதில்ல, நல்லா இருக்கிறவங்க யாரும் நம்மளை மாதிரி ஆளுங்களை தேடி வரதும் இல்லை. ஸோ அவங்க என்ன பாதிப்பில் வந்திருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும், அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். புரியுது. நிறைய பேர் நாங்கள் போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பில்லி சேவனை எல்லாமே எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட கேள்விப்பட வரைக்கும் நீங்கள் சேவனை வெப்பேன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி? இல்லை, சேவனை வெப்போன்றது இல்லை, அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை இதை செஞ்சாதான் தீரும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை செய்வோம். அதாவது முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சிலர் செய்வனையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு வயசு பொண்ணுக்கு 8 விதமான செய்வனை செஞ்சுருந்தாங்க. அது சாப்பிட்டா கூட வயிற்றில் தங்காது எதுவுமே. ஆள் நல்லா குண்டாக இருந்த ஆள் அப்படியே ஒல்லி ஆயிடுச்சு.
அப்போ கூட்டிகிட்டு வராங்க, அதாவது நிற்க கூட நிதானம் இல்லாமல் கூட்டிகிட்டு வராங்க. அப்படிப்பட்ட பொண்ணை பார்த்த உடனே சொல்லியாச்சு இந்த மாதிரி 8 விதமான மந்திரக்கட்டில் அது சிக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு அதே மாந்திரிகத்தை வேலையை வச்சு நம்ம வந்து செய்வனை செஞ்சால் தான் அந்த செய்வனை எடுக்க முடியும். ஸோ அதனால வச்சு பண்ணி அந்த கட்டை உடச்சி விட்டோம். அது எப்படி? அது வந்து செய்வினைனாலே செய்யும் வினை தான் செய்வினைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருந்தாலும் ஒரு பிளாக் மேஜிக் தான் ஆகும். அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாமளே அதை பண்ண முடியாதுல்ல. அவங்க பண்ணுறதுக்கு வந்து கர்மா காலம் வந்து பதில் சொல்லும். அதே நம்ம பண்ணோம்னா அது வந்து பிளாக் மேஜிக் ஆகிடாதா? அது வந்து எப்படின்னா இதை இப்படி தான் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து சாமி கும்பிட்டாலே அந்த பிரச்சனை தீர்ந்துடும், ஒரு சிலருக்கு அந்த எந்திரம் கொடுத்தாலே தீர்ந்துடும், ஒரு சிலருக்கு 12 மணிக்கு நம்ம போய் மயான பூஜை பண்ணாதான் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னும் போது நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். அதுவும் அது ஒரு செய்வனையில் தானே சேருது. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு செய்வனை செஞ்சாதான் அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மா பாவம் அதெல்லாம். ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறதுல தப்பு இல்லை. அப்படி எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா? இல்லாட்டி அதுலேருந்து அப்படியே இல்லை அதை எடுத்தோன்னே அவங்களுக்கு நம்ம வந்து அதுக்கு உண்டான கட்டு போட்டு அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு பண்ணி கொடுத்துட்றோம்ல. அதுக்கு அடுத்து திரும்பி அவங்களுக்கு செய்யும் போது அது அவங்க கிட்ட போகாது. ஸோ அவங்களுக்கு மட்டும் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்க வீட்டை சுற்றி அவங்களுக்கு என்ன பாதுகாப்போ அந்த வீட்டுக்குள்ளே திரும்பி அந்த தீய சக்திகள் போகாத அளவுக்கு ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ எந்திரம் சொல்லிட்டு ஏதோ வச்சு ஒன்று பண்ணுறீங்க கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச எந்திரம்னா சிஸ்டம் அந்த மாதிரி மெக்கானிசம் தான் எந்திரம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற எந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ சிஸ்டம் மெக்கானிசம் இதெல்லாமே வந்து அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்த விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து அந்த அறிவியல் வளர்றதுக்கு முன்னாடியே விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சது நம்ம இந்து மதம் தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இன்னைக்கு ஆதி காலத்து ஓலைச்சுவடிலேருந்து எடுத்து ஒரு சில விஷயத்த நம்ம பண்ணுறோம். எல்லா சாமிகளுக்கும் ஒரு சிலை வைக்கிறோம், ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த சிலை வந்து சாதாரணமாக வெறும் கல்லாக வச்சுட்டு அது வெறும் கல் தான். ஸோ அந்த சிலை பேசணும், அந்த சிலை மக்களோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா அந்த சிலைக்கு கீழே ஒரு எந்திரம் வைப்போம். அந்த எந்திரம் வச்சு அந்த எந்திரத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அந்த சிலையை வச்சா மட்டும்தான் அது கோயில், அது சாமி. அதுதான் அது எந்திரம்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க அந்த எந்திரம். இப்போ இந்த மாதிரி இப்போ இது ஒருத்தவங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி எந்திரம் இது வந்து பேப்பர்லையும் பண்ணலாம். இது ஒரு சில விஷயம். ஒரு சில எந்திரம் வந்து வெள்ளி தகடுல செய்யணும். ஒரு சில எந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது தங்க தகடுல பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரச்சனைகள் கொண்டு நீங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்காக. ஆமா, இந்த மாதிரி லட்சக்கணக்கான எந்திரம் இருக்கு. ஒரு சாமிக்கும் ஒரு பேருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி எந்திரம் வச்சு தான் அதை வந்து நம்ம பண்ணணும். இதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது என்ன பண்ணுவீங்க? எடுத்து மண்ணில் புதைச்சிருவீங்களா நீங்கள்? ஆமாம், ஒன்று ஒரு வேலை இருக்குது. ஒன்று வந்து மண்ணில் புதைக்க வேண்டியது இருக்கும், ஒன்று எரித்து அந்த வீடு ஃபுல்லாக தெளிக்க வேண்டியது இருக்கும். அந்தந்த பாதிப்புக்கு என்ன பிரச்சனையோ அந்த மாதிரி. இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களோட பேர் அவங்களோட ஃபோட்டோ அதை வாங்கிக்குவோம். வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எந்திரத்தை செஞ்சு 4 நாள் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுவோம். அந்த பூஜை பண்ணி 4ஆவது நாள் அவங்க பூஜையை கழித்து அவங்கக்கிட்ட கொடுப்போம். அவங்கள வச்சு ஒரு வேலை செய்ய சொல்லுவோம். ஸோ அந்த வேலையை அவங்க கையால் தான் செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் இந்த எந்திரம் அங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு உண்டான விஷயத்த இங்கேருந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து அங்கே பண்ணும். ஒயர்லெஸ் அதே ப்ராசஸ். அதான் நீங்கள் டெக்னாலஜி வைஸாக போகிறீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்து நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா? நான் என்கிட்ட வந்து இது பண்ணிட்டு போனீங்கன்னா இது நடக்காது அந்த மாதிரி. அதாவது இதுவரையிலும் வந்தவங்க யாருக்குமே இங்கே வந்து எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகலை. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற கஸ்டமர், சந்தோஷமாக இருக்கிற மக்கள் தான் என்கிட்ட வந்து இன்னைக்கு வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஃபெயிலியர் ஆனால் 100% எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நடந்துரும்னு சொல்ல முடியாது. அது வந்து பொய். அவங்கவுங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், நான் ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குறேன்னா அந்த உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது, உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நான் செஞ்சு கொடுக்குறது உடனே உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ அது வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு மிஸ் ஆகும். அது நீங்கள் பண்ணும்போதே அந்த ஜாதகம் இது உங்களுக்கு செட் ஆகுமா அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ 6 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா ஒரு விஷயம் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க ஒருத்தவங்களுக்கு தான் போகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட் கொடுக்கும்போது அதில் ஏதோ ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து அவங்கள வர வச்சு அடுத்த விஷயம். அதாவது இப்போ தலைவலின்னு சொல்லிட்டு போகிறோம், தலைவலின்னு போனால் ஃபஸ்ட்டு வந்து சாலிடன் மாத்திரை போட்டால் கூட தலைவலி நல்லாயிரும். அது இல்லைன்னா விக்ஸாக்சன் 500, அதுவும் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டால் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தலைவலி ஒன்று தான்,
ஆனால் மாத்திரை 3 விதமாக எடுக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நடக்கலாம், செகண்டில் கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாருக்குமே அந்த ஃபெயிலர் ஆகும்னு சொல்ல முடியாது. 100க்கு 90% எல்லாருக்குமே நல்லா கேரண்டி கொடுக்க முடியாது. அதாவது அந்த ஒரு 10% வந்து 2வது தடவை ஏதாவது செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும், செஞ்சு கொடுப்போம். ஓகே. அதுக்கும் நீங்கள் சார்ஜஸ் வாங்குவீங்க? இல்லை அப்படி வாங்க மாட்டீங்க. வேலை கரெக்டாக இருந்தால் காசு வாங்குவீங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக வரலாம். ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி வாரண்டியும் இருக்குது. கண்டிப்பாக கேரண்டி வாரண்டி எல்லாமே. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பணியை ஆட்டிட்டு இருக்கீங்க? ஒரு 12-13 வருஷமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 13 வருஷமா? நீங்கள் இவ்வளோ வருஷத்தில் நிறையா பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது? நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று இருக்கும்ல பாதிச்சு. இப்போ நான் வந்து சினிமாவில் இருக்க ரொம்ப வருஷமா, எனக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா, இந்த ஷூட் அப்படி இருந்துச்சு, இந்த ஷூட் அப்படி இருந்துச்சு, இதை மறக்க முடியாது, இந்த ஷூட்டில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இதுல இருந்து மீண்டு வரதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, இந்த ஷூட்டில் நான் பாதிக்கப்பட்டேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? என்னன்னா, பெங்களூர்ல ஒரு குடும்பம், அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணவங்க, நல்ல ஹைஜீனிக்காக வாழ்ந்தவங்க. அவங்க பொண்ணு ஒன்று, வயசு பொண்ணு ஒன்று. அவங்களுக்கு அந்த ஒரே குழந்தை தான். ஓகே. அந்த ஒரே பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணி இருக்கு. இவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஓகே. அப்போ வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாப்பாவுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்போ வீட்டில் வந்து ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவனை பார்த்துக்கிறதுக்கு இவங்க 2 பேர் இருக்காங்க. அம்மா பார்த்துக்குவாங்க, இவனாலும் எந்திரிச்சு நடக்க முடியும், ஏதோ ஒன்று பண்ண முடியும்னு வைங்களேன். ஆனால் அந்த குழந்தைக்கு, அவங்க பாசமாக வளர்த்த ஒரு பொண்ணுக்கு, குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அந்த குடும்பமே நில குலைஞ்சு போயிடும். அந்த பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஒரு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. என்ன வயசு இருக்கும் அந்த பாப்பாவுக்கு? பாப்பாவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 17-18 வயசு இருக்கும். பொண்ணு. ஓகே. சரியா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அந்த குடும்பமே வந்து நிம்மதி இல்லாமல் நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்குமா, ஆணு அலருமா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அப்போ நாங்கள் நம்ம டீம் போனோம். போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. போனோம், போய் பார்த்தோம். பார்த்துட்டு அது சாதாரண விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இறங்கணும். ஆனால் அதனால ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சோம். என்ன பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பாப்பாவுக்கு? அந்த பாப்பாவுக்கு வந்து மொத்தம் ஒரு 6 விதமான பிரச்சனை. அந்த பொண்ணு வந்து சாப்பாட்டில் கலந்து அந்த பொண்ணுக்கு சாப்பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணி, அந்த பொண்ணோட துணியை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 6 விதமான பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அது எது சாப்பிட்டாலும் வயிற்றில் தங்காது, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆள் நல்லா இருந்தால் தான், ஃபஸ்ட்டே சொன்னேனே, ஒரு நல்லா இருந்த ஒரு குழந்தை அவ்வளோ அசிங்கமாகவே ஆயிடுச்சு. அதுவே என்ன பண்ணும், சிசர் எடுத்து முடியை கட் பண்ணிக்குமா. அது மாதிரி பைத்தியம் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டு அந்த குடும்பமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு 90 நாள் டைம் கொடுத்தோம். 90 நாள் டைம் கொடுத்து 6 முறை கொல்லிமலையில் போய் நைட்டு ஸ்டே பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே பண்ணி இப்போ ஓரளவுக்கு நம்ம சொல்கிறத அதாவது 100% க்யூர் ஆகலை. இப்போ வந்து நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சு பேசி டைமுக்கு சாப்பிட்றது கொள்வது அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த புள்ள வந்து ஒரு தெளிவாக பேசி முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த உடம்பை தேத்தணும். உடம்பு வந்து போனது அந்த மாதிரி தான் இருக்குது, அதை மட்டும் தேத்தணும். ஆனால் அதுவே பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. ஒரு 4 மாதம் 4 மாதம் 5 மாதம். ஏன்னா பழைய விஷயம் தான் நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா இது இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம். அவங்களை இப்போ க்யூர் பண்ணிடலாம், பண்ணிட்டோம். 90% பண்ணிட்டோம். இன்னொரு 10% அந்த புள்ள சாப்பிடுறது மட்டும், அதாவது சாப்பிடும், ஒரு 3 வேளை சாப்பிட்டுச்சுன்னா ஒரு வேளையில் வாந்தி எடுத்துரும். இந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேளை சாப்பாடு கூட தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுத்துரும். அப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து தெளிவாக்கி விட்டோம். அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. ஒரு குடும்பமே இன்னைக்கு வந்து நம்மளை நினைச்சு, சாமி உங்களை பார்த்ததுனால எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கையெடுத்து கும்பிட்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு இது இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது. நான் அந்த சினிமாவுக்கு வரதுக்கு விஸ்காம் அந்த மாதிரி படித்து அதெல்லாம் வந்தேன். அந்தமாரி நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு குரு யாராவது இருக்காங்களா? ஏதாவது தேர்ச்சி பட்டுறீங்க, படிச்சிங்களா? அதாவது குரு இல்லாத பாடம் பால். ஆமாம், சரிங்களா? அந்த மாதிரி குரு இல்லாமல் எதையுமே கற்றுக்க முடியாது. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 3 விஷயத்தில் 3வது விஷயம் குரு. குரு எதுக்கு 3வது இடத்துக்கு வராரு? அதை பற்றி யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள். ஏன்னா தெய்வன்றது வந்து எப்பவுமே நமக்கு பெரிய ஆள் தெய்வம் தான் நினைப்போம். ஆனால் அந்த தெய்வத்தை ஃபஸ்ட்டு சொல்லலாம்ல. மாதா, பிதா, குரு, தெய்வம்னா மாதா வந்து நமக்கு எந்த சந்தேகமுமே இல்லாமல் இன்னார் வயிற்றுல தான் நான் பிறந்தேன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லி தான் அப்பா யாருன்னு தெரியும். அம்மா யாரை வேணால் கை காட்டலாம். அதனால் அம்மா சொல்லி தான் அப்பா யாருன்னு தெரியும்.
இந்த அப்பா கை பிடிச்சி கூட்டு போய் குரு கிட்ட விட்டாதான் குரு ஒரு சில அறிவுரைகள் சொல்லி நம்மளை படிக்க வைக்கும்போது தான் குருவை பற்றி நமக்கு தெரியும். இந்த குரு வந்து அரி நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பற்றி சொல்லும்போது தான் கடவுள் நமக்கு தெரியும். ஸோ அதனால் வாழ்க்கையில் வந்து இந்த 4 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. அதில் குரு வந்து இல்லாத எந்த ஒரு பாடமும் ஒரு பாடமாக ஆகாது. ஸோ எனக்கும் குரு இருக்காங்க. அதே மாதிரி நானும் வந்து ஆன்மீகம், என் குடும்பமே ஆன்மீக குடும்பம். எங்கள் அப்பா கோயில் அறங்காவலர். நாங்களும் வந்து வாரத்தில் 6 நாளும் வந்து கவுச்சி சாப்பிடாம ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஃபேமிலி தான். அப்பாவும் இறந்துட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆன்மீக குடும்பம் தான். ஆன்மீகன்றது நமக்கு வந்து ஒரு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே ஆன்மீகன்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. அதனால வந்து கொல்லிமலையில் கிட்டத்தட்ட ஒரு இதுவரையிலும் ஒரு 4 சித்தரோட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் நான். ஓகே ஓகே. அதனால இது நமக்கு அந்த பேர், அந்த கோப்பு சித்தர்னு ஒருத்தர் ஆல்ரெடி இருக்காரு. அவர் பேர் ராமதேவர். ஓகே. அவரோட பேர் எனக்கு வச்சதுனாலே என்னமோ அந்த அருள் எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையான பேர் என்ன? கோப்பு கண்ணன். கோப்பு கண்ணன். ஓகே ஓகே. அது வந்து கோப்பு அங்க அவர் அந்த நேம் வச்சிருக்காரு. அவர் அங்க அந்த 18 சித்தர்ல அவர் ஒரு முக்கியமான சித்தர். ராமதேவர்ன்றவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த சித்தரோட பேரு கோப்பு சித்தர். ஸோ அது எனக்கு அந்த பேர் இருக்கிறதுனால என்னமோ அந்த அருள் நமக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு மக்களுக்கு அதை வந்து செஞ்சு கொடுத்துருக்கு. இந்த துறைக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? நீங்களே வந்தீங்களா இல்லாட்டி தவறுதலா வந்ததா? நீங்க சின்ன வயசுலயே உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஆம்பிஷன் இருக்கும்ல? கண்டிப்பா இல்ல. இது வந்து எனக்கு எப்பவுமே மக்கள் பணி செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களோட பிரச்சனை அதுல தலையிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இது வந்து இந்த ஆன்மீகன்றது வந்து ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். கோயிலுக்கெல்லாம் போனேன்னா சாமி கூட பேசுவேன். நான் வந்து எங்கள் அம்மா கூட பேசுகிற மாதிரி பேசுவேன். அப்போ ஒரு சில விஷயம் எனக்கே வந்து நைட்டு தூங்கும் போதோ கொல்லும் போதோ எனக்கே வந்து ஒரு சில விஷயம் தெரியும். அப்போ நான் சொல்லுவேன், அம்மா இது நடக்க போதுமான்னு சொன்னால் அது கண்டிப்பாக 2 நாளில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நமக்கே தெரிய ஆரம்பிச்சு, சரி இன்றைக்கி மக்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த எந்திர விஷயம் இது எல்லாமே படித்தோம். இது எல்லாமே படித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டோம். சந்தோஷம். நீங்கள் சொல்கிறது நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் இதை வந்து இலவசமாகவே பண்ணிட்டு போகலாம்ல. நம்ம வந்து சித்தர் வழி தான் படுறோம். சித்தர் வழி வந்து பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க எப்படியுமே. அதுவும் நீங்கள் கொல்லிமலைலாம் போயிட்டு வரேன்னு சொல்கிறீங்க நிறைய பேர். அவங்கள யாராவது இன்ஸ்பிரேஷனாக வச்சு நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாக பண்ணலாம். இல்லை பண்ணலாம், ஃப்ரீயாக பண்ணலாம். ஏன்னா கஷ்டம் தேடி தான் எல்லாருமே வராங்க. நல்லா இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்வி உண்மையிலே அருமையான கேள்வி தான். இது வந்து இல்லை எல்லாருமே அதான் இது எஸ்கேப் ஆக முடியாது இந்த விஷயத்தில். ஏன்னா இது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் வந்து ஃப்ரீயாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு உண்டான பொருளாதாரம் என்கிட்ட இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், இந்த மாதிரி பேப்பரில் எழுதி ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குறோன்னா இந்த எந்திரம் மட்டுமே வந்து வேலை செய்யாது. இந்த எந்திரத்தை உருயேற்றுறதுக்கு ஒரு சில வேறு மூலிகை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா கிடைக்காது. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 5000 4000 ஆகுதுன்னா ஒரு 100 பேருக்கு என்னாச்சு? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெள்ளி தகட்டில் தான் பண்ணணும். வெள்ளி சும்மா தர மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது உடனே நடக்கணும் அப்படின்னும் போது தங்கத்தகட்டில் தான் பண்ணணும். அது சும்மா கொடுப்பாங்களா? ஸோ அதுக்குண்டான காசை வாங்கி தானே நம்ம பண்ணணும். இல்லை நான் சும்மாவே பண்ணேன்னா என் குடும்பம் போய் இன்னொரு மாந்திரிகரை போய் பார்க்கணும், ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு போயிடுவோம்ல. அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலமாக இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நிறைய பேர் கேட்பாங்க. அந்த கேள்வி கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் வாங்கிக்க வேண்டியதானே உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அப்படின்லாம் வந்து கிண்டலா கூட கேட்டிருக்காங்க. ஆமா எல்லாருமே கேட்பாங்க காசு அதை கேட்டிருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா இதுல வந்து சுயநலம். எனக்கு குரு வந்து தீட்சை கொடுக்கும்போதே எங்களோட பாடமே ஃபர்ஸ்ட் பாடமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து சுயநலமா உனக்குன்னு ஒன்று வேணும்னு நீ எந்த ஒரு பூஜையும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு மாந்திரிகமும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சுயநலமாக பண்ணி ஒருத்தவங்களுக்கு பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு லாபம் வந்துருச்சுன்னா இது வந்து 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மட்டும் இல்லை என் சந்ததியே பாதிக்கும். அதனால வந்து இதுலேருந்து எடுக்கிற காசை வச்சு நாங்கள் சாப்பிட்றதுலாம் இல்லை. ஏன்னா எனக்குன்னு வேற தொழில் இருக்குது. என் புள்ள ஐடி கம்பெனியில் இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து சொந்த வீடு சென்னையில் இருக்குது. நாங்கள் வந்து இதை வச்சு அடுத்தவங்களோட கஷ்டத்தை வச்சு அதை சாப்பிட்ணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. இது மக்களுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். ஆனால் சும்மா பண்ண முடியாதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. என் பொண்டாட்டியே நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தாலும் சத்தியமாக சும்மா செய்ய மாட்டேன். காசு வாங்கி தான் செய்யணும். அப்போ தான் அதுக்குண்டான ஒரு மரியாதை இருக்கும். ஓகே. ஆனால் நீங்கள் வந்து இப்போது குடும்ப வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மனைவி மகன்
சித்தரை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் திறந்து வெளியே வந்துருவாங்க. எந்த சித்தர் வந்து குடும்ப வாழ்க்கையில இல்லாம இருக்காங்க? எல்லாரும் இருந்திருப்பாங்க ஆரம்ப காலத்துல. இருந்து அதுக்கப்புறம் ஆன்மீகத்து உள்ள ரொம்ப டீப்பா இறங்குனதுக்கு அப்புறம் அது மனைவி வேணான்னு இவங்க சொல்றது இல்ல, மனைவி விரட்டி விட்டுருவாங்க. ஏன் மனைவி இன்னும் என்ன விரட்டல, இவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு அந்த மாதிரி ஆம்பிஷன் இருக்கா? கடைசியில் நம்ம இப்படிதான் ஆகணும். சில பேர் கேட்டா ஜீவசமாதி ஆகணும்வாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது கோவை அந்த மாதிரி போயிடுவாங்க. ஒரு மரணம்ன்றதும் நம்மளோட எதிர்கால பயணம்ன்றதும் நம்மளை சார்ந்தது இல்லை, நம்ம நினைக்கிறது இல்லை. ஓகே, அது கடவுள் நம்மளை எப்படி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாரோ அந்த பாதையில பயணம் செய்வோம். புரியுது புரியுது புரியுது. ஏன்னா கடவுள்ன்றவர் வந்து கெட்ட விஷயத்துக்கு கூட்டு போக மாட்டார்ல, நல்ல விஷயத்துக்கு தான் கூட்டு போவார். அந்த பாதையில பயணம் செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பிரச்சனை தேடி வரவங்களுக்கு நீங்கள் தீர்வு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் பணியை நீங்கள் தொடர்ந்து சிறப்பாற்றணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.